பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாமத்தினால வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபித்து நாம் இந்த ஆராதனை ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கிருபையின் கடலாகிய எங்கள் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதமுமான இந்த ஓய்வு நாளிலே இந்த பரிசுத்த ஆராதனையிலே கர்த்தருடைய மகிமை இந்த இடத்து முழுவதும் ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொரு மேலே கடந்து வரும்படியாக தேவ பிரசன்னம் ஒவ்வொரு மேல் வெளிப்படும்படியாக செபிக்க இந்த ஆராதனை முழுவதும் என் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவ கிருபையும் தேவ தயவும் அளவில்லாமல் நிறைய வெளிப்படட்டையா. இப்படி ஒரு நல்ல பாக்கியத்தை அடையாள கொடுத்தபடியினால நமக்கு கொடி ஸ்தோத்திரம். எங்கள் மணியங்குழி திருச்சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் ஜனங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் எங்கள் மூலமாய் மகிமைப்படும்படியாகும். ஆண்டவரே, உங்களுடைய நாமம் பலத்த ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு கொண்டு வரும்படியாகும். ஆண்டவரே, ஊழியக்காரனா நின்று எங்கள் சபையை எங்கள் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிற ராஜா, எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உண்மை பிரஸ்தாவப்படுத்த எந்த ஸ்தலத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபங்களுக்கு ஆண்டவரே, உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறதுமா இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த இடத்திலே ஆண்டவரை உண்மை மகிமைப்படுத்தும்படியாக உண்மை பிரஸ்தாவப்படுத்தும்படியாக நீர் எங்கள் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்துக்காக நன்றி உள்ள இருதயத்தோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடி மகிமைப்படுத்தும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் திருச்சபை மக்களாகிய ஆண்டவரே, ஊழியக்காரரோடு வாலிப சகோதரியோடு ஆண்டவரே சகோதரிகளோடு எங்களை கூட்டி சேர்த்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஊழியத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே கீழாக்காமல் மேலாக்கும்படியாக செபிக்கிறோம். யாபேசின் எல்லையை விரிவாக்கின என் தேவாதி தேவன் ஆண்டவரே, எங்கள் ஊழிய எல்லையை விரிவாக்கும்படியாக செபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, அநேகருடைய இருதயத்திலே பேசி எங்கள் ஊழியத்தின் எல்லையை விரிவாக்கி உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆண்டவரே, நீ மகிமைப்படுகிற தேவன் ஆண்டவரே, இந்த திருச்சபை ஊழியங்களை நீ மகிமைப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். உமது சகல பிரஸ்தாவத்தை பார்க்கலாம் நீர் உமது மகிமையை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானம் ஆண்டவரே இந்த ஸ்தலத்திலே பிரதியாய் இருப்பதாக அப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபம்
தெய்வமாக இருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை பயன்படுத்தும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனை அநேகத்திலே அதிகாரியாய் வைத்தது போல கர்த்தாவே, இந்த ஊழிய எல்லையை நீ விரிவாக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இரட்சணிய சேனையை கர்த்தர் ஆசீர்வதி. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் பேசி இந்த ஊழியத்தை எடுத்து பயன்படுத்த ஆண்டவரே, இன்னும் உமது நாமம் மகிமைப்படும்படியாக உம்முடைய பேர் பிரஸ்தாவம் தலைமுறைவாக இருக்கும்படியாக செபிக்கிறோம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை ஏசப்பா. இன்னும் எங்கள் ஆண்டவரே, எங்கள் இரட்சணிய சேனை ஊழியத்தை ஆசீர்வதித்தருளும்படியாக செபிக்கிறோம். ஊழியக்காரர்களை ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலைகளாக எடுத்து பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, பறந்து காக்கிற பட்சியை போல எங்கள் ஊழியக்காரர்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, எங்கள் தேசம் விஸ்தாரப்பட இன்னும் அநேக ஆத்துமாக்கள் இருதயத்திலே கர்த்தர் பேசும். ஒவ்வொருடைய இருதயத்திலும் செபாவியை ஊற்றும்படியாக செபிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்தும்படியாக உமது பாடல்களை பாடி உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒன்றுக்கும் தகுதியற்ற எங்களை இந்த இடத்திலே நீ கூட்டி சேர்த்தீரே ராஜா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்து கொண்டபடினால் இந்த ஸ்தலத்திலே நாங்கள் வந்திருக்கிற ராஜா, இதை நீர் மகிமைப்படுத்தும்படியாக, உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படும்படியாக, உமது பேர் பிரஸ்தாவப்படும்படியாக ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குற ராஜா. துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. யாவரும் கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை பயபக்தியாய் சொல்லுவோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி சங்கீதம் 34 1 முதல் 10 முடிய. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி இரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமேன். தேவன் தாமே வாசித்த திருவசனங்களா நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாய்ப்பினை அளித்த இரட்சணிய சேனைக்கும் ஸ்தோத்திரம். தேவனுக்கு நான் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். நான் ஊழியத்தின் பாதையிலே 35 வருடங்கள் ஊழியம் செய்து ஆண்டவருடைய பணியை செய்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன் என்றால் ஆண்டவருடைய பெரிதான கிருபை. நான் அநேக முறை மரணத்தின் தருவாயில் அகப்பட்ட பொழுது ஏசப்பாவை நோக்கி நான் ஜெபிக்கும் போது என் கண்ணீருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்து இந்த நாள் வரையிலும் பத்திரமாய் அவர் காத்து வருகிறார். அந்த ஏசப்பாவுக்கு நான் கோடி கோடி ஸ்தோத்திர நன்றிகளை நான் தேவனுக்கு எப்போதும் செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில செய்த ஒரு சாட்சியை நான் ஆண்டவருக்கு முன்பதாக அறிக்கையிடுகிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் 2021 வருடத்தில் எனக்கு ஒரு வண்டி ஆக்சிடெண்ட் ஆனது. அதில் என் இடது பக்கத்து கால் ஃப்ராக்சராகி அந்த ஜாயிண்ட் விலகி ஒடிந்து விட்டது. அதற்கு பின்பு என்னால் நடக்க முடியாது, எதையுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் டாக்டர்கள் 4 மாதம் பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டும், அல்லாமல் அசையக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் என்னுடைய மகளுடைய திருமணம் இருந்தது. மகளுடைய திருமணம் 12ஆம் தேதி திருமணம், நான் விழுந்தது 5ஆம் தேதி. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில நான் என் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தேன். ஏசப்பா, எனக்கு நீர் மறுபடியும் நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தர வேண்டும். இந்த திருமணத்திலே நான் கலந்து கொண்டு ஏசப்பாவுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்தேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம்.
அந்த பிராச்சரான அந்த கால் ஸ்தோத்திரம் 4 மாதம் அவர்கள் எழும்பி நடக்கக்கூடாது என்று சொன்னார்கள். மிகுந்த பிரயாசத்தோடு நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஏசப்பா, நான் உமக்காக ஓடி ஓடி உழைத்த இந்த கால்கள் ஆண்டவரே, மறுபடியும் நான் எழும்பி நின்று நடந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் என்னுடைய கால்களை ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே, மான்களின் கால்களைப் போல என்னுடைய கால்களை பலப்படுத்தும் என்று சொல்லி நான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்தேன். 3 மாதம் 4 மாதம் பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதான டாக்டருடைய ஆலோசனைகள். ஆனால் என் ஆண்டவரை நோக்கி நான் கர்த்தரிடத்திலே அவ்வளவு நான் கெஞ்சி கேட்டேன், ஏசப்பா, இந்த கால்கள் எந்த ஒரு ஆப்ரேஷன் இல்லாதபடி நான் மறுபடியும் ஆரோக்கியமாய் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்டேன். கர்த்தர் எனக்கு ஆப்ரேஷன் இல்லாதபடி 4 மாதம் பெட் ரெஸ்ட் எடுக்க சொன்ன இடத்துல நான் 1 மாதம் கூட பெட் ரெஸ்ட் எடுக்கவில்லை. எனக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை தந்தார். மான்களின் கால்களைப் போல என் ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார், என்னை சுகப்படுத்தினார், ஆரோக்கியப்படுத்தினார். அந்த இயேசுவுக்கு நான் கோடான கோடி ஸ்தோத்திரத்தை நான் நன்றியோடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிற தேவன். 2 நாளைக்கு முன்பதாக நான் பல நாட்கள் பலகீனப்பட்டவளாய் காணப்பட்டேன். முதுகெலும்பு பயங்கர வலியா இருந்தது. அப்போது நான் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணேன், ஏசப்பா, நான் எந்த மருத்துவரையும் போய் பார்க்க மாட்டேன், நீர் எனக்கு சுகம் தர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்தேன். நேற்றைய தினத்திலே ஆண்டவர் எனக்கு பரிபூர்ணமான சுகத்தை தந்தார். இந்த நாளிலே நான் என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை நான் சாட்சியாய் அறிவிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் நல்ல ஆண்டவர். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். தம்முடைய பிள்ளைகள் கேட்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் அவர் ஈவாய் கொடுக்கிற கர்த்தர். சில சமயம் நாம் தவறு செய்யும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களில் நான் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று சொன்ன தேவன். சில சமயங்களிலே ஸ்தோத்திரம் சோர்ந்து போகிற கைவிடப்படுகிற நிலை வந்தாலும் நாம் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது, கண்ணீர் வடிக்கும் போது, கதறி அவரிடத்துல அப்பாவிடத்துல கேட்கும்போது, ஏசப்பா எனக்கு நல்ல சுகத்தை தருகிறார், அவர் எனக்கு பலனை தருகிறார், என்னுடைய குறைவுகளை நிறைவுபடுத்துகிறார், ஆரோக்கியத்தை ஆண்டவர் கட்டளை இடுகிறார். அது தேவன் தந்தவர் பெரிய ஈவு. நம்முடைய தேவனை போல நல்ல தேவன் வேறு இல்லை என்பதை என்னுடைய வாழ்க்கையிலே நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், பலப்படுத்தினார். சகல நன்மைகளையும் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியினாலே நான் ஆண்டவரை இந்த இடத்துல மகிமைப்படுத்தி என்னுடைய சாட்சியை கூறுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அது நீங்களா இருந்தாலும் சரி, பலகீனப்படும் போது, துயரப்படும் போது, பாடுகள் வரும்போது நாம் முழங்கால் படியிட்டும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது, மன்றாடும் போது நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவர் மனம் இறங்கி நமக்கு விடுதலை கொடுக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் சோர்ந்து போகாதபடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் நமக்கு நல்ல விடுதலை தருவார். வேதம் சொல்லுகிறது, நமக்கு பலகீனம் வரும்போது சோர்ந்து போகக்கூடாது. உன் பலகீன நாட்களிலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாம் சோர்ந்து போகாதபடி நம்முடைய அருமை இரட்சகர் ஆகிய இயேசுவை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்யும் போது, அவரை நோக்கி நாம் செய்கிறதான வேண்டுதல், பரலோகத்தில் இருக்கிற தேவன் நமக்கு கேட்டு நம்முடைய தகப்பன் நமக்கு நல்ல அதிசயமான விடுதலை கொடுக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் ஆண்டவருடைய அன்பை நாம் விட்டு விலகாதபடி, அவருடைய அன்பை இழந்து போகாதபடி அவரிடத்திலே நாம் உண்மையும் உத்தவமாய் ஜீவிக்கும் போது கர்த்தர் நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருகிறார். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்தார், அநேக அற்புதங்களை செய்தார். அநேக சமயங்களில் நான் வேண்டுதல் செய்த எல்லா வேண்டுதல்களையும் அவர் கேட்டு எனக்கு அனுக்கிரகமான ஆசீர்வாதத்தை தந்தார். ஆகையினால் இந்த நாளிலே நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசுவை நாம் உண்மையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வேத வசனங்களை தினமும் படித்து நாம் அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நமக்கு நன்மை செய்வாராக. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய மகிமையான ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து
பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களோடு கூட பரலோகத்தின் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை வழி நடத்துவாராக. நாம் ஒவ்வொரு பேரும் ஆண்டவருக்கு சாட்சியாயிருப்போம். வேத வசனங்களை உண்மையாய் கை கொள்ளுவோம். ஆண்டவரிடத்திலே நாம் பிரியமான பிள்ளைகளாய் வாழுவோம். கர்த்தர் அவருக்கு பிரியமான சகல நன்மைகளை ஆசீர்வாதத்தையும் நமக்கு தந்து நம்மை வழி நடத்துவாராக. இதன் மூலமாக என்னுடைய சாட்சியை நான் உங்களிடத்தில் நான் கூறுகிறேன். கர்த்தர் நம்மை என்னுடைய சாட்சியை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாய் கர்த்தருக்கு முன்பதாய் உண்மை உத்தவமாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். இதன் மூலமாய் என் சாட்சியை முடித்துக் கொள்ளுகிறேன். ஆமென். ராஜபலத்தால் போர் புரிந்தார், அன்பின் தேவாவின் பட்டயம் சேர்க்கும் பாவியை இயேசுவிடம் நம்புவேன், ஜெயிப்போம். ராஜபலத்தால் போர் புரிந்தார், அல்லேலூயா, நம்புவேன், ஜெயிப்போம். ராஜபலத்தால் போர் புரிந்தார், சென்ற காலமெல்லாம் ஜெயமே, எங்கும் எதிரியின் கூட்டமே, நாம் முடியும் மட்டும் போர் செய்வோம், ஆவியின் பலத்தால் வெல்லுவோம். நம்புவேன், ஜெயிப்போம். ராஜபலத்தால் போர் புரிந்தார், அல்லேலூயா, நம்புவேன், ஜெயிப்போம். ராஜபலத்தால் போர் புரிந்தார், எதிரிகள் பலம் கொண்டாலும், வீம்பர் கூட்டங்கள் மோதினாலும், இயேசு மன்னவர் மேற்கொள்ளுவார், அவர் வழி நடத்துகிறார். நம்புவேன், ஜெயிப்போம். ராஜபலத்தால் போர் புரிந்தார், அல்லேலூயா, நம்புவேன், ஜெயிப்போம். ராஜபலத்தால் போர் புரிந்தார். நமது இரட்சணிய சேனையின் விசுவாச பிரமாணம். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அடங்கிய வேதாகமானது தேவனுடைய ஏவுதலினால் அருளப்பட்டதென்றும், கிறிஸ்தவ விசுவாசமும் கிரியையுமாகிய தெய்வீக சட்டம் அதில் அடங்கியிருக்கிறதென்றும் விசுவாசிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் சிருஷ்டிகரும் பாதுகாவலரும் ஆளுகிறவரும் சர்வபூரணமான ஒரே தேவன் உண்டென்றும், அவரே மார்க்கிக வணக்கத்திற்குரியவர் என்றும் விசுவாசிக்கிறோம். தத்துவத்தில் பிரியாதவர்களும் வல்லமையிலும் மகிமையிலும் சமமானவர்களுமான பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய மூவர் தேவத்துவத்தில் உண்டென்றும் விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய கிறிஸ்துவில் தெய்வீக தன்மையும் மனித தன்மையும் பொருந்திருக்கிறதென்றும், அதனால் அவர் மெய்யாகவே தேவனாகவும் மெய்யாகவே மனிதனாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். நமது ஆதி பெற்றோர் நிர்மூலமான நிலையில் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்றும், ஆனால் அவர்களுடைய கீழ்ப்படியாமையால் தங்களுடைய தூய்மையையும் பாக்கியத்தையும் இழந்தார்கள் என்றும், அதன் பலனாய் எல்லா மனிதரும் பாவிகளாகவும் முற்றிலும் சீரழிந்தவர்களாயும் ஆனார்கள் என்றும், ஆகையால் தேவனுடைய நியாயமான கோபாக்கனைக்குள் ஆனார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விருப்பமுள்ளவர்கள் அவர்களோ, அவர்கள் அனைவரும் ரட்சிக்கப்படும் பொருட்டு தம்முடைய பாடு மரணத்தால் உலகம் முழுவதற்கும் வேண்டிய பிரயாசித்த பலியானார் என்றும் விசுவாசிக்கிறோம். தேவனுக்கு முன் மனஸ்தாபமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசமும் பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் மறுபிறப்பும் ரட்சிப்புக்கு அவசியம் என விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசத்தின் மூலம் அவருடைய கிருபையினால் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்றும், அவரில் விசுவாசிக்கிறவன் தன்னிலே அந்த சாட்சியை உடையவனாய் இருக்கிறான் என்றும் விசுவாசிக்கிறோம். ரட்சிப்பில் நிலைத்திருப்பது கிறிஸ்துவில் உள்ள தொடர்பான விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலிலும் சார்ந்திருக்கிறதென்றும் விசுவாசிக்கிறோம். முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்டிருத்தல் விசுவாசிகள் யாவருடைய ஸ்லாக்கியமாயிருக்கிறதென்றும், அவர்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் குற்றமற்றதாய் காக்கப்படக்கூடும் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆத்மாவின் அழியாமையிலும் சரீரத்தின் உயிர்த்தெழுதலிலும் உலகம் முடிவில் உண்டாகும் பொதுவான நியாய தீர்ப்பிலும் நீதிமான்களுடைய நித்திய ஆனந்தத்திலும் துன்மார்க்கருடைய நித்திய ஆக்கணையிலும் நாம் விசுவாசிக்கிறோம். ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்தின் டீமை நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பின் பிரகாரமாக 2 பேதுரு 3:18 சொல்லுகிறது,
வேதம் அழகாக நம்மை பார்த்து சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். அவருடைய அறிவிலே வளர வேண்டும், அவரை அறிகிற அறிவு. 2 நாளாகமம் 28வது அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்லுகிறது, என் குமாரனாகிய சாலோமனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து. தாவீது ராஜா சாலோமனை பார்த்து சொல்ல, என் குமாரனாகிய சாலோமனே, நீ உன் தேவனை அறிந்து. பிதாவின் தேவனை என்று சொல்லும்போது உன் தகப்பனுடைய தேவன், தகப்பனை எவ்விதமாய் நடத்தினார் என்பதை நீ அறிந்தால், உன் தேவனை குறித்து அறிந்து கொள்வாயானால் நலமாக இருக்கும் என்று சொல்லுகிறான். அதை சொல்லும்போது சொல்ல, நீ தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். இன்றைக்கி நாம் ஆண்டவரை அறிகிற அறிவில் வளரணும். அவன் தாவீது சொல்லும்போது சொல்லுகிறான், சங்கீதத்தில் 34வது சங்கீதத்தில் அழகாக சொல்லுகிறான், 4வது வசனத்தில், நான் தேவனை தேடினேன், தேவனை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். தாவீது சொல்லும்போது நான் தேவனை தேடினேன், அவர் எனக்கு என்ன செய்தாராம், செவி கொடுத்தார் என்று. அப்படின்னா நான் கூப்பிட்ட ஜபத்துக்கு, நான் கூப்பிட்ட வேளையில் எனக்கு உதவி செய்து எனக்கு பதில் கொடுத்த தேவன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். 6வது வசனத்தை சொல்லும்போது அந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு என்று வேதம் சொல்லுது. இந்த ஏழை கூப்பிட்டான், அவனை குறித்து அவன் சொல்லும்போது சொல்லுகிறான், அருமை அந்த ஏழை கூப்பிட்டான். 10வது வசனத்தை சொல்லு, கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, அவரை தேடினார். இன்றைக்கு எனக்கு அருமையானவர்களே, ஒரு பாட்டு விதமாய் சொல்லு, தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே, தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே, தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்னை நிதமும் சுமப்பவர். யோசித்து பாருங்க, தாவீதுடைய நிலைமை. ஆடுகளுக்கு பின்னால் திரிந்தவன், ஆடுகளுக்கு பின்னாலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் அழிந்து தெரிந்தவன், இன்றைக்கு ஒரு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கிறான். இந்த இடத்துக்கு அவன் வருவதற்கு எவ்வளவேனும் தகுதி இல்லாமல், தன்னுடைய தாய் தகப்பன் சகோதரர்கள் எல்லாரும் ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கும்போது கூட அவனை அழைக்கல. ஆனால் தேவன் அவனை அறிந்திருந்தார். இன்றைக்கு உங்களையும் தேவன் அறிகிறார். அவ்வளவு நல்ல தேவன், நம்மை அறிந்திருக்கிற ஒரு தேவன், அவரை அறிந்திருக்கிற வேண்டும். நான் தேவன், அதான் சாலோமனை பார்த்து தாவீது சொல்ல, ஆண்டு என்னை இந்த நிலைமையிலிருந்து இவ்வளவு பெரிய மகாராஜா என்னை மாற்றின தேவன், அவரை நீ அறிந்தா. அப்படிப்பட்ட ஒரு தேவன் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களை நீங்கள் அவரை அறிய வேண்டும். என் கூப்பிடுதலுக்கு அவர் பதில் கொடுப்பார், என் ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். ஒவ்வொன்றையும் நீங்கள் அறிந்திருந்தால், ஆனால் மிகவும் அருமையான ஒரு வார்த்தை, நீங்கள் அவர் அறிகிற அறிவில் வளரணும். ஒவ்வொரு நாளும் என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்திருந்தானால் நலமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் 16வது சொல்லுகிறது, அழகாக சொல்லு, யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது ஒரு தன்னந்தனிமையில எல்லாம் கைவிட்ட நிலைமையில அந்த இடத்துல நின்று கல்லை எடுத்து வைத்து என்ன நித்திரை தெளிந்த போது, இன்றைக்கு சபைகள் எந்த நிலைமையில இருக்கிறது? நித்திரை இருக்க விழித்தால்தான் நீ தேவனை பார்க்க முடியும். என்ன தேவனோடு கூட நீ உறவாடு, தேவனை நீ சந்திக்கணும், நீ தூங்கிட்டு இருக்காத என்று வேதம் சொல்லுகிறது. எழும்பு, உன் தேவனை குறித்த அறிவில் நீ வளரு, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று அவன் சொல்லுகிறான். மெய்யாகவே தேவன் இடத்துல இருக்கிறார் என்பதை நான் அறியாதிருந்தேன் என்று. உன்னோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை நீ அறிய வேண்டும். யாக்கோபு சொல்ல, நான் அறியாமல் இருந்தேன். எவ்வளவு இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். நாம் அவரை அறிய வேண்டும். அவரை அறியாமல் நாம் இருக்கிறபடியினாலே இன்னைக்கு அழுகிறோம், கண்ணீர் சிந்துகிறோம், என்ன செய்கிறோம், வேதனை அனுபவிக்கிறோம், வியாதி பலவீனம், இது எல்லாம் தேவனை சரியாய் நாம் அறியாதபடியினாலே இந்த வழியாய் நாம் கடந்து போகிறோம். வேதம் அழகாக சொல்லுங்க, மத்தேயு 28:20, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம்
சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று இயேசு சொன்ன வார்த்தை, நீங்க என்னோடு கூட அவர் இருக்கிறார், எனக்கு உதவி செய்ய அவர் என்னோடு கூட இருக்கிறார். எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுதான் உன் தேவனை குறித்த அறிவு. அது சிங்க குழியில நான் இறங்கினாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, அதுதான் அறிவு. தீச்சூளையில் எங்களை தூக்கி போட்டாலும் என் தேவன் எங்களை பாதுகாக்க எங்களோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு பெரிய ஒரு வாஞ்ச ஒரு தாகம், அந்த அறிவில் சபை வளர வேண்டும் என்று விரும்புகிறேன். சகோதர இந்த வேளை உன்னோடு கூட அவர் இருக்கிறார், உன்னோடு கூட அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். ஒருவேளை வியாதியோடு பிரச்சனையோடு கண்ணீரோடு கூட இருப்பாயானால் உன் தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை சுகமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் சந்திப்பாராக, உங்களை தொடுவாராக, உங்களுக்கு அற்புதங்களை செய்வாராக. நீங்கள் அவரை தேடி அந்த ஏழை கூப்பிட்டான். ஒருவேளை உங்க நிலைமை மிகவும் மோசமா இருக்கலாம், வேதனையோடு கண்ணீரோடு கூட நீங்க இருக்கலாம். ஆனா உன் தேவனை நீ அறிந்தா எனக்கு அவர் உதவி செய்வார், என்னை இந்த இக்கட்டிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவார், இந்த வியாதியிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவார் என்ற ஒரு பெரிய அறிவு உனக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். 1 நாளாகமம் 4வது அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்லுகிறது, யாபேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி ஜெபித்தான். ஒரு ஜெபம் பாருங்க, யாபேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். இந்த இஸ்ரவேல் தேவன் யார்? இந்த இஸ்ரவேல் தான் யாக்கோபு. இந்த யாக்கோபு யார்? அவன் ஒரு ஏமாத்துக்காரன், ஒரு மோசமானவன். அவன் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தாராம், ஆசீர்வதித்தாராம், அவனை இஸ்ரவேலாய் மாற்றினாராம். அந்த தேவனை குறித்த அறிவு அவனுக்கு என்ன யாபேஸ் சொல்லுகிறான், இந்த இஸ்ரவேல் தேவன் யாக்கோபே ஆசீர்வதித்த தேவன் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? இந்த அருமையான வேளையில என் அன்பு சகோதரனே சகோதரி, இந்த வேளையில் நீ ஒருவேளை அவரை அறிந்தாயானால் நீ கூப்பிடும்போது உனக்கு பதில் கொடுப்பார். என் வியாதிகளுக்கு பரிகாரி அவர்தான் எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், அவர் என்னை விடுதலை ஆக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீ அறிந்தாயானால் இந்த வேளையில் இப்பொழுதே ஒரு அற்புதம் வாழ்க்கையில நடக்கும் என்பதை நீ மறந்து போக வேண்டாம். யாக்கோபு என்னை ஆசீர்வதி ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தது போல இந்த யாபேஸ் ஜெபித்தான், என்னை ஆசீர்வதி ஆண்டவரே. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு தந்தரல. அவன் எதெல்லாம் குறித்து கேட்டானோ எல்லாவற்றையும் அவன் சொல்லுறான், நான் வேண்டிக் கொண்டதை தேவன் எனக்கு தந்த. இந்த வேளையில இப்பொழுது என் அன்பு சகோதரனை வேண்டிக் கொள்ள எதுவா இருந்தாலும் என் தேவன் உனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதான் தாவீது சொல்லும்போது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு பதில் தந்தார். இந்த வேளையில நீ கூப்பிடுவாயனா அதே தேவன் உனக்கு பதில் செய்ய வல்லவராய் இருக்கிறார், உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய், உன்னை குணமாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், எபேசியர் 1:17 சொல்றான், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் உங்களுக்கு தருவாராக. நீங்கள் அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானம் யாரு கொடுக்கணும்? தேவன் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கணும். ஆவியானவர் உங்களோடு கூட இடைபட வேண்டும். 1 கொரிந்தியர் 1:9 நீங்க 13 வரை கூட வாசித்து பாருங்க. 9 சொல்லு, அவரில் அன்பு கூறுவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற உங்கள் கண்கள் காணல, உங்க காது கேட்கல, நீங்க அவரை அறியல. இதுதான் விஷயம். அவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும், மகிமையா இருக்கணும். நீங்கள் அவரை அறியணும். அறியாமல் நீங்க அதுல என்ன செய்ய முடியாது, எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தாவீது அவரை, அதுதான் சாலமனுக்கு சொல்லலாம், நீ அவரை அறியப்பா, உன் பிதாவின் தேவனை நீ அறி. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் என் தேவனை அறிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். அங்க 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இதை அறியணும். ஆவியானவர் உங்களை ஆழங்களுக்கு அழைத்து செல்வார். அவர் அறிந்து கொள்வதற்கு இந்த ஆவியானவர் தான் உதவி செய்ய முடியும். இந்த ஆவியானவரை நீங்க உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அவர் உங்களை அவரை அறிந்து கொள்வதற்கு ஆழங்களுக்கு நேராக கொண்டு போவார். மனுஷனுடைய ஆவி மனுஷன் செய்கிற அறிந்து கொள்ளும். தேவ ஆவியானவர் தான் தேவனுடைய ரகசியங்களை அவரை அறியும்படியாக அவர் தான் அழைத்து சொல்ல முடியும். நம்முடைய ரச்சனேசன் சொல்லுகிறது, பிளட் அண்ட் ஃபயர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை ரட்சிக்கும். அந்த ஆவியான அக்னிமயமான ஆவியானவர்
உன்னை என்ன செய்வார்? எடுப்பார். உன்னை அவரோடு கூட ஐக்கியப்படுத்துவார். அவரோடு கூட நிற்க கர்த்தர் கிருபை செய்வார். நீ இரத்தத்தால் கழுவப்பட்டு தேவனை அறிகிற அறிவில் வளரும் போது அந்த ஆவியானவர் உன்னை என்ன செய்வார்? அழைத்து செல்வார். நீ எங்கெல்லாம் போகணுமோ, எப்படியெல்லாம் செய்யணும், எல்லா நிலையிலும் அவர் உனக்கு உதவி செய்ய இன்றைக்கு போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை தாவீதை போல, யாக்கோபை போல, இந்த யாபேசை போல என்னை இந்த இடத்துல ஆசீர்வதியா, நான் இந்த நிலையில இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னோடு கூட பேசுங்கப்பா கேட்ட யார் கேட்டாலும் அவர் இன்றைக்கு உதவி செய்ய. நீ எந்த பிரச்சனையில் இருக்க, எந்த வியாதியில் இருக்க, எந்த பலவீனத்தில் இருக்க, இன்றைக்கு அவர் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று நீ உணர்வாயனா, புரிவாயனா. இப்பொழுதே உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உன் வியாதிகள் குணமாகிற நீ காண முடியும். உன் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கும். நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த அறிவு போதும். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். உன் குறைகள் எல்லாவற்றையும் அவர் நிறுத்தி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீரழைக்க நான் எழுந்து வாழ்நாளெல்லாம் பின் செல்வேன். பாதையெல்லாம் நீரறிவே நடத்துவீரும் ஆண்டை. உன் சொந்தமோ கர்த்தர் நானும் அந்தவரை பின் செல்வேன். இரட்சகா நிரந்தன் சொந்தம் நீசனன்பரன்பனே. இரட்சகா நிரந்தன் சொந்தம் நீசனன்பரன்பனே. பின் செல்வேன் அந்தம் போல நான் முன் செல்வேன் கிறிஸ்துவே. தடைகள் நான் நீ நிற்க திறப்பே நீர் வாசலே. உன் சொந்தமோ கர்த்தர் நானும் அந்தவரை பின் செல்வேன். இரட்சகா நிரந்தன் சொந்தம் நீசனன்பரன்பனே. இரட்சகா நிரந்தன் சொந்தம் நீசனன்பரன்பனே. பிரியமானவர்களே, இந்த செய்தி மூலமா ஆண்டவர் உங்களை தொட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போமா? அநேக பேர் ஒருவேளை பிரச்சனையோடு, வேதனையோடு, கண்ணீரோடு கூட இருக்கலாம். உங்களுக்காக ஒரு நேரம் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை சந்திக்கட்டும். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்யட்டும், அதிசயங்களை செய்யட்டும். சர்வ வல்லமை மகிமை நிறைந்த எங்கள் தேவனாய கர்த்தாவே, எங்கள் பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் நீ சிலுவையில் சுமந்து ஆண்டவரே எங்களை விடுதலை பண்ணினபடியினாலே ஸ்தோத்திரம். பாவத்தின் கோரங்கள் ஆண்டவரே, எல்லா மோசங்களுக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சித்து ஆண்டவரே எங்களை நீதிமானாய் மாற்றின உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் என் தேவன் எங்களுக்கு கேட்கிறேன். இப்பொழுது அங்கங்கேயா இருந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய ஜெபமும் என் தேவனுடைய சமூகத்தில் நினைவுறும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. என் தேவனுடைய வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடட்டும். பிரச்சனையோடு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை சந்திக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம். அவர்களுக்கு நீ விடுதலை கொடுக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம். அற்புதங்களை அவர்கள் காணும்படியாக ஜெபிக்கிறையா. நாங்கள் கூப்பிடுகிற எங்கள் விண்ணப்பத்தை ஜெபத்தை நீர் கேட்கிறபடியினாலே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை மூலமா உங்களுடைய நாம மகிமைப்பட்டபடியினாலே ஸ்தோத்திரப்பா. இப்பொழுது கர்த்தருடைய கிருபை எங்கள் சபையிலும் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பார்க்கிற ஒவ்வொரு மேல் வெளிப்படட்டும். நன்மையான ஈவுகளை பரலோகம் கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாத ஜெபம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அனுக்கிரகமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலம் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் அளவில்லாமல் வெளிப்படுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.